ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். நிலா வந்துட்டு சூப்பராக எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா. இங்கே வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா ராகவ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே அவங்க கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது மாதிரி ராகவ் தன்ட்ட வந்துட்டு ஓவராக அப்ரோச் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு வந்து சங்கோச்சப்பட்டுட்டு இந்த மாதிரி சோழனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சோழனும் வந்துடுறாரா. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கிளம்புறேன் வந்துட்டாங்கன்னு சொல்லி போகிறப்போ ராகவ் வந்து வழி அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி சோழன்ட்ட போய் சொல்கிறாங்க, டேய் பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியல அப்படின்னு கேட்குறப்போ, பார்த்து கூட்டிகிட்டு போ, அவன் ஏன் ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உடனே சோழன் பார்க்குறாங்க, குய்யால கற்பனையில் அப்படியே போட்டு கும்மாங்குத்து குத்துற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. போட்டு ராகவை போட்டு பொழந்து கட்டி எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே பொறுத்திருந்து பார்த்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. நிலா டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடறாங்க. அப்படியே கடுப்பில் அப்படியே கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு சோழன் அப்படின்னு கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ஏன் இங்கே என்னென்ன டின்னர்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஏதோ முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு வீட்டுக்கு போயிடறாங்களா. வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டு அதை இதையும் உடைக்கிறாங்களா. என்னடா ஆச்சு ஏதுடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சேரனை பாண்டியன்னு கேட்குறப்போ, அந்த ராகவ் இருக்கானே ராகவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, ரொம்ப டென்ஷன் ஆகுதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முதல்ல என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ, அவன் என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு, என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி, நிலாவை கூப்பிட்டு வரலான்னு போகிறேன். கூப்பிட்டு வரப்போ என்னமோ வாசல் என்னை கூப்பிட்டு பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது எல்லோரும் சொல்கிறது தானடா அப்படின்ற மாதிரி வந்து சேரன்னு சொல்கிறாங்களா. ஐயோ முழுசாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்து கூட்டிகிட்டு போ, அவள் யாருன்னு தெரியுமா, அவள் என்னோட ஆள், நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஏன் முன்னாடியே சொல்கிறானா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்னடா அது இப்படி சொல்கிற அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆமாம் நான் இந்த மாதிரி சொல்லிட்டானோ அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனில் வந்துட்டு போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து நிலா கேட்டுறாங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி ராகவ் தான் என்கிட்ட வந்து இந்த இன்டென்டோட தான் பழகுறாரா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போய்ட்டு ராகவ்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ராகவ் நீங்கள் எந்த இன்டென்ட்டில் என்கிட்ட பழகுறீங்கன்னு தெரியுது, நான் அதுக்கு வந்து ஆள் கிடையாது, இந்த மாதிரி உங்கள் ஒப்பீனியனை வந்து மாற்றிக்கோங்க, தேவையில்லாமல் என் மேலே ஆசை ஃபீலிங்ஸ் எதுவும் வளர்த்துக்காதீங்க ராகவ், பார்த்து இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவரும் பார்த்துட்டு நிலா அது வந்து அப்படின்ற மாதிரி பேசுகிறப்ப, இல்லை சரிப்பட்டு வராது, அப்படி ஏதாவது நீங்கள் பேசிங்கன்னா நான் அந்த வேலையை விட்டு நின்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களா. உடனே அவருக்கு எதுவும் சொல்ல முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சு வந்துட்டு சோழனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சோழன் மேலே இவங்களுக்கு இன்னும் லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சோழன் நமக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நம்ம சண்டை போட்டு நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வேலையெல்லாம் விட்டு இந்த மாதிரி வந்திருக்காரு, சோழன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சோழன் மேலே நல்ல ஒரு காதல் மலருது. அப்படியே காதல் மலர் சூப்பராக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.